பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவாக்கினர் மீகா எழுதிய புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தை 8. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நற்கருணை நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களுடைய தேவைகளை சந்தித்து மனது விருப்பங்களை நிறைவேற்றி உங்களுடைய குடும்பத்திற்குள் ஒரு பாதுகாப்பாய் கடந்து வரும்படியாக மன்றாடுகின்றேன். தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். எவ்வளவோ தேவைகளோடு வந்திருக்கிறீர்கள். சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அமைதியாக இருக்கலாம். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். அவர் பொறுமை காட்கிறார் என்றால் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று அர்த்தம். எனவே அந்த பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் மிகவும் குறுகியது. இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது எதற்குடா இந்த உலகத்தில் பிறந்தோம் என்கின்ற ஒரு மனநிலை கூட நமக்கு வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நாம் நினைக்கின்றோம், ஏன் ஆண்டவர் என்னை இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்தார்? நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாமே. கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டப்படுகிறேனே. என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது? ஏன் எனக்கு இவ்வளவு ஒரு தொந்தரவும்? ஏன் பிரச்சனை? ஏன் எவ்வளவு குழப்பங்கள் என்று பல வகையான எண்ணங்களோடு நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் என்றால் உங்களை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை குறித்து அவருக்கு ஒரு குறிக்கோள் உண்டு. அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அவரிடம் கேட்க வேண்டும். இயேசுவை அதை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உண்மையிலே உங்களுக்கு அவற்றை சொல்லிக் கொடுப்பார். அதற்கு நல்லதை தேர்வு செய்யும் ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி அறிந்து கொள்ளவே முடியும்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கின்றார், இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்க்கின்றார்? நேர்மையோடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும், தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த 3 குணநலன்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து என்றால் உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஒரு மனிதன் நேர்மையாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு தொந்தரவு உண்டு. ஒரு மனிதன் நீதி நெறியோடு நடக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, துக்கமான காரியங்கள் உண்டு. ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தீமை செய்கிறான் என்றால் அவனோடு அநேக பேர் கைகோர்த்து கொள்வார்கள். ஏனென்றால் நன்மை செய்கிறவர்கள் மிகவும் குறைவு, தீமை செய்கிறவர்கள் மிகவும் அதிகம். இந்த உலகத்தில் சாத்தான் ஒவ்வொருவரையும் தன்வயப்படுத்தி இருக்கின்றான். எனவே நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும். நாம் இரண்டாவதாக இரக்கம் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆரோக்கியமான உடலை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அந்த ஆரோக்கியமான உடலை கொண்டு கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். பாருங்கள், சில பேர் ஆரோக்கியமற்ற உடலோடு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். அவர்களை பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறாரே, இந்த அளவுக்கு என்னை பலப்படுத்தி இருக்கிறாரே, எனவே நான் சோர்வு அடையாதபடி நல்ல காரியங்களை செய்வேன் என்று நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6:9 வாசித்து பாருங்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்பாயாக என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே நன்மையான காரியங்களை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது தடைகள் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், குழப்பங்கள் வரும், அநேக மக்கள் எதிரியாவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் சார்பாக நிற்பார். எனவே சோர்வு வரும் பொழுது அந்த சோர்வை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடும், ஆண்டவரே எனக்கு வல்லமையை கொடும், ஆண்டவரே எனக்கு திடத்தை கொடும், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உரோமையர் 12:9 வாசித்து பாருங்கள்.
தீமையை வெறுத்து நல்லதை பற்றி கொள்ளுங்கள், தீமையை விட்டுவிட்டு நன்மையான காரியங்களை செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் தீமை உங்களை சூழ்ந்து வரும் பொழுதும் ஆண்டவரை மனதில் கொள்ளுங்கள். என் இயேசு, என் தகப்பன் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நன்மையான காரியங்களை தான் செய்தார். அவருக்கு எதிராக எவ்வளவோ அவமானமான வார்த்தைகளை பேசினார்கள், அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள், கடைசியாக அவரை கொன்றார்கள், கொலை செய்தார்கள், அவரை அழித்தார்கள். ஆனாலும் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். நற்கருணையிலே உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் இருக்க வேண்டும். எனவே நல்லதை தேர்வு செய்யக்கூடிய வாழ்க்கையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த நல்லதை தேர்வு செய்யும் வாழ்க்கையை நமக்கு தருபவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, எனவே நல்லதை ஆர்வமாக தேட வேண்டும். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 27வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். நல்லதை ஆர்வமாக தேடுகிறவன் தயவை பெறுவான். நல்ல காரியங்களை செய்ய ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணித்து, எங்கெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கின்றன, அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பயன்படுத்துவேன், நானும் ஒரு நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பேன் என்று சொல்லி தீர்மானித்தவன் நடக்கும் பொழுது ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, யோபு ஒரு நேர்மையான மனிதர். அவர் நன்மையான காரியங்களை செய்தார். சாத்தான் அவரை குறித்து கடவுளிடம் பேசும் பொழுதும் கடவுள் சொன்னார், அவருடைய உயிரை மட்டும் விட்டுவிடு, மீது எல்லாவற்றையும் உன்னிடம் கொடுக்கிறேன் என்றும். எவ்வளவோ முயற்சி செய்தான், அவருடைய உயிரையும் எடுத்துவிட வேண்டும் என்றும். கடவுள் அவருக்கு பாதுகாப்பாய் இருந்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். பிரியமானவர்களே, அதே போல் அபிரகாமுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவர் அழைத்த அழைப்பை ஏற்று அந்த நல்ல வாழ்க்கையை அவர் தேர்ந்து கொண்டார். அவ்வாறு அவர் தேர்ந்து கொண்ட பொழுது ஆண்டவருடைய பலனும் கரங்களும் கூட இருந்தன. அவருடைய புயம் அவரோடு கூட இருந்தது. ஆண்டவர் அபிரகாமிடம் இருந்து எதையும் மறைக்கவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு அபிரகாமிடம் ஓடோடி வந்தார், அவரோடு பேசினார், அவரோடு கூட இணைந்திருந்தார். அதே போல் நன்மை செய்கிறவர்களோடு ஆண்டவர் பக்கபலனாய் இருப்பார். எனவே லூக்கா 6:35 வாசித்து பாருங்கள். உங்களுடைய எதிரிகளை அன்பு செய்வதை போல உங்களையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. உங்களுடைய சத்துருக்களாய் இருக்கக்கூடிய எதிரிகளை நீங்கள் நேசிக்க வேண்டும். அவர்கள்தான் கடவுளுடைய உயர்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள். மேலிடத்தில் கடவுள் அவர்களை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இது மிகவும் கடினமான காரியம், எதிரிகளை அன்பு செய்வது. ஆனால் தாழ்ச்சியோடு நடக்கும் பொழுது, உண்மையோடு நடக்கும் பொழுது நம்மால் அன்பு செய்ய முடியும். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ போராட்டம், எனக்கு எதிராய் எழுந்த குருக்களும் உண்டு. அவர்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு அவர்களுடைய கால்களை தொட்டு, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்ட நாட்களும் உண்டு. அவர்கள் மன்னிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நினைத்தார்கள் ஏதோ அவர்கள்தான் இந்த மறை மாவட்டத்தை கட்டினார்கள் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் கடவுள் இந்த நாள் வரை என்னை அவர் விழ வைத்தது இல்லை. ஒவ்வொரு நாளும் என் நற்கருணை நாதர் விசுவாசத்தோடு அவருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கும் பொழுதும் அவர் என்னை உயர்த்தி கொண்டு இருக்கின்றார். நான் தாழ்ச்சி அடையாதபடி அவர் என்னை மேன்மையாக வைத்துக் கொண்டு இருக்கின்றார். நான் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் என்னை தூக்கி எடுத்தவர். கண்ணீரோடு அவர் சமூகத்தில் இருந்த பொழுதெல்லாம் என்னுடைய கண்ணீரை துடைத்த தெய்வம் இந்த நாளிலும் என்னோடு கூட இருக்கின்றார். அதே தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிப்பார் அல்லவா? என்னை தொட்ட தெய்வம், என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய தெய்வம், எனக்கு பக்கபலனாய் இருந்து தீயோனுடைய கைகளிலிருந்து விடுதலை கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் விடுதலையை கொடுப்பார் அல்லவா? எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் விசுவாசத்தோடு மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறேன் அப்பா. எங்களுக்கு விசுவாசத்தின் ஆவியையும் பலத்தின் ஆவியையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது, உடைந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி ஆண்டவரே, நல்லதை மட்டும் செய்ய வேண்டும், நேர்மையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள்ள வேண்டும், தாழ்ச்சியோடு கடவுளுக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வாக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய இதயத்தை
திடப்படுத்தி பலப்படுத்தி எதிரிகளையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. நல்லது செய்யுங்கள், சோர்ந்து போய்விடாமல் நல்லதையே செய்யுங்கள் என்று வாக்கு கொடுத்து இந்த நாளிலும் நல்ல நல்ல காரியங்களை செய்ய வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நீரே இரக்கமுடையவர், நீரே கிருபை உடையவர், நீரே பலனுடையவர். நீர் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் உன்னத ஆவியையும் பலத்தையும் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்தில் பணிவோடும் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடுமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக, அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதாக, பெரிய காரியங்கள் நடப்பதாக, மனமாற்றம் கடந்து வருவதாக, உன்னத பலன் கடந்து வருவதாக. என் ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் செழித்து ஓங்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். நீர் அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.